Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். வேறு எந்த இதுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்? முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டிருக்கிறார். குறிப்பாக அவர் மாற்றப்பட்டு சிறைத்துறை டிஜிபியாக சந்தீப் ரத்தோரை நியமனம் செய்து தமிழக அரசு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதே போன்று தான் சிறைத்துறை ஏடிஜிபியாக இருந்த சங்கர் அமலாக்க பணியக குற்றப்புலனாய்வு பிரிவு ஏடிஜிபியாக அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். டிஜிபியாக தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட இருப்பதை ஒட்டி தற்போது டிஜிபியாக இருந்த ஏற்கனவே டிஜிபியாக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அவர் சிறைத்துறை டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். சந்தீப் ராய் ரத்தோரை தேர்தல் ஆணையம், அதாவது தேர்தல் சமயத்துல இந்திய தேர்தல் ஆணையம் அவரை தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அவருக்கு பணியானது ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில தான் தற்போது அவர் மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்யப்பட இருப்பதாக தமிழக அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக உள்ள நிலையில தற்போது இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலை 11 மணி அளவுல தமிழகத்தோட புதிய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் நியமனம் செய்ய இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது இந்த உத்தரவானது தமிழக அரசு சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சாலமன். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.